சுகந்த குந்தளாம்பிகை. கருப்பு கேசம் எப்படி மனையுருளை போக்கும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காமல் ஆச்சாரியார் வர்ணிக்கின்றபடி நெருப்பமாக பூத்து கருநெய்தல் காடாக குளிர்ந்தும் அடர்ந்தும் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் வழவழப்பாகவும் தேவலோகத்து புஷ்பங்களும் வந்து அழகு செய்வதாகவும் அல்லது அழகு பெறுவதாகவும் அவற்றின் வாசனையையும் தூக்கி அடிக்கின்ற சுகந்தம் கொண்ட சுகந்த குந்தளாம்பிகையின் கேசபாரத்தை தியானம் செய்து பார்த்தால் இதற்கு பதில் கிடைத்துவிடும். கேசாதி பாதம் என்பதில் கேசம்தான் முதல். குந்தள நாயகி பிரம்மண குந்தளாம்பாள் எனும் மண்டார் குழலி, குந்தர் குழலி எனும் நீல குந்தளாம்பிகை, பூங்குழலம்மை எனப்படும் புஷ்ப குந்தளாம்பாள், மைவார் குழலி எனப்படும் அஞ்சன குந்தளாம்பாள், மட்டுவார் குழலி எனப்படும் சுகந்த குந்தளாம்பிகை என்று இப்படி கேச விசேஷத்தை வைத்தே பல சேத்திரங்களில் அம்பாளின் திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன. நீல சுகுரா என்றால் கருங்குழலி என்றால் ஏலவார் குழலி என்பதும் அதே போன்ற நாமா.